ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்திலே உலாவுகிறவருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டது போல இதமான குளிர்ச்சியான நிலைகளை கர்த்தர் நமக்கு தந்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே பணிந்து கொள்ளுங்க. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. இன்றைக்கி நிறைய தொழுகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, மண்டிடுறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் அது யாருக்குன்றது அவங்களுக்கு தெரியலை. நம்ம யாருக்குத்தான் ஆராதனை செய்யணும், யாரை நோக்கி தான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நம்மை சிருஷ்டித்தார்ல, படைத்தார்ல, நம்மளை உருவாக்கினார்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மை காப்பாற்றி இந்த பூமியில் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் பொருளையும் தந்து அவருக்குத்தான் ஆராதனை செய்யணும். அதை விட்டுட்டு மனுஷனை புகழ்வதையோ, இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார், பணம் கொடுத்தாரு, சீதனம் கொடுத்தாரு, இதுவல்ல. ஆண்டவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யணும் அப்படின்றத கர்த்தர் அதில் நம்மகிட்ட பெரிய ஒரு நோக்கத்தோடு எதிர்பார்க்கிறார். அந்த நோக்கத்தை, விருப்பத்தை நிறைவேறும். அவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை போய் வேற ஒருத்தருக்கு செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? கோபமாவார் அல்லது என்ன செய்வார்? அவர் நம்மை விட்டு தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்வார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதே மாதிரி பலி செலுத்தும் போது பாருங்களேன், இவங்க பேரில் அவங்க பேரில் இன்னாரு செஞ்சாங்க, அவங்க பூமியில் எனக்கு உதவி செஞ்சாங்க, நான் மாலை வாங்கி போடுறேன், அவருக்கு இதை செய்கிறேன், ஃபோட்டோ வைக்கிறேங்க, சிலை வைக்கிறேன். நிறைய இன்றைக்கி நம்ம ஊர்களில் நடக்குது. ரோடை பூரா சிலையாக்கி இது வச்சு இருக்கிறத பார்த்தானு அதை வேற உருவாக்குறாங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? யாருக்கு பலி செலுத்தி யாரும் கனம் பண்ணணுமா? 2 நாளாகமம் 17:36 நம்ம வாசிக்கும்போது அவருக்கே பலியிட்டு அவருக்கே நன்றி பலி செலுத்துங்க. கர்த்தருக்கு தாங்க நம்ம பலியிடணும், அவருக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்? அவர் தான் நமக்கு பலியானார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தாரு, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை மாற்றினார் அவர் தான். அப்போ அவருக்குத்தான் கனத்தையும் மகிமையும் நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும். அதனால தான் வேதம் அவருக்கே என்று சொல்லுகிறார். அப்போ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருக்கே என்று நீங்கள் சொல்லுங்கள், அவருக்காகவே வாழுங்கள். லூக்கா 12:5 இயேசு சொல்றாரு, உங்களை கொன்ற பின் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு அவருக்கே பயப்படுங்கள், வேற யாருக்கல்ல. நிறைய உலகத்தில் இன்னைக்கு மிரட்டல், ஆள் வச்சு அடிக்கிறது, மிரட்டுறது, கடத்திட்டு போகிறது, சொத்தை எழுதி வாங்கிறது, பயமுறுத்துறது, ஊரை விட்டு துரத்துறது, இதெல்லாம் இன்றைக்கி நிறைய நம்ம ஊரில் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு ராஜ்யம். நிறைய சாராயங்கள், எத்தனை உயிர் பலியாகுது, பொல்லாத உலகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் விபத்துகள், தற்பிரியர், அடுத்தவன் செத்தா என்ன, நான் நல்லா இருக்கணும், இப்படி தான் நினைத்து உலகம் ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அவருக்கே பயப்படுங்கள். எவருக்கு? உங்களை கொன்ற பின் நரகத்தில் தள்ள போகிறாரே அவருக்கு பயப்படுங்கள்ன்றார். இன்றைக்கி மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு கும்பிடு, ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு, அப்படிலாம் இல்லை. அவருக்கே வாழுங்க. மனிதன் நம்ம எதிர்த்தாலும் பரவாயில்ல, தடுத்தாலும் பரவாயில்ல. அந்த கணத்தை, அந்த பக்தியை போய் மனுஷனுக்கு அப்படியே நடிக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஏன்னா தேவன் நம்மளை பார்க்குறாரு, நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, நடைமுறை வாழ்க்கையை பார்க்குறாரு. ஒரு நாள் நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும், கணக்கு கொடுக்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவருக்கே இந்த பூமியில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம நேரத்தை, நம்முடைய கிருபையை, நம்முடைய தாளந்தை எப்படி செலவழித்தோம், எதுக்காக செலவழித்தோம், அதெல்லாம் பார்ப்பார். நம்ம அவருக்கே கணக்கு கொடுக்கணும். அதனால் அந்த தெய்வ பயத்தோடு தேவையில்லாமல் பிறர் காரியத்தில் தலையிடாமல் நம்ம
கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவருக்கே பலியிட்டு அவர் ஒருவருக்கே பயந்து தீமையை விட்டு விலகி அப்படி செய்யும்போது தேவன் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். இந்த பூமியில் எனக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நம்ம பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் ஒரு நன்மையால் நிரப்பி கிருபையை தொடரும்படி செய்து கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பே. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை தொடரும், கிருபை தொடரும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மை தொடரும்படி, கிருபை தொடரும்படி, நிறைவேறாத காரியங்கள் தடுக்கிற வல்லமைகள் விலகும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து வாசலை திறந்து உயர்த்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி இந்த நாளில் நம்மை நடத்தும்படி ஜெபிப்போமாம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, மன்றாடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் மகிமை இறங்கட்டும். இந்த நாளில் தேவரின் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உயர்த்தும்படி கெஞ்சுகிறோம். தடைகளை நீக்கி போடும், ஜெயத்தை தாரும். தேவனுடைய தயவுக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் உங்களை அற்புதமாய் இனிதாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.